இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இப்போது பேசுகிறார் கார்த்திக் சார், சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. எந்த வயசுலேயும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களை எடுத்தவங்க தான் எங்கள் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்களெல்லாம். அவங்கெல்லாம் எடுத்தது பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் எப்பவும் பார்த்தாலும் எப்படி இது அப்படின்ற மாதிரி எடுத்தவங்க தான் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஐபிஎல் கருணா தம்பி அண்ணா இது மாதிரி ஒரு ரோல் பண்ணோண்ணா. எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாமா, விடவே மாட்டான் தம்பி. இதை மட்டும் பண்ணுனா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வரும். எது சொல்கிறேன், இல்லைப்பா இப்படி பண்ணலாம், இது பண்ணால் போதும் ஒன்று. அது அவனோட நம்பிக்கை, அந்த தெளிவு. அது இதுதான் எனக்கு வேணும், இது போதும், இப்படி பண்ணால் போதும்னு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா கருணா ரொம்ப தெளிவாக இதுதான், இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் சார் இருக்காருங்க, தம்பி வாசன் அவங்களோட நடிச்சிருவேன். ஒரு நல்ல அனுபவம். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் தான். அதில் பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சிலதுலாம் மனசில் ஒவ்வொரு நாள் கற்றுக்கிட்டு தான். நமக்கு தெரியணும், எல்லாமே தெரியணும்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் நமக்கு அறிமுகம் இல்லை, இந்த படத்து மூலியமாக தான் அறிமுகம். ரொம்ப கூலாக எதுனா சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசரும் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பாண்டு இருக்குது. அதுதான் முதல்ல ஒரு படத்துக்கு முக்கியம். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த படம் பார்க்கணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால் கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் என்கிட்ட சொல்கிறாரு. அது யாருன்னே தெரில, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையாக இருந்தது. சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேறு யாரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழித்து அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமாக பண்ணுறாரு. நான் அங்கே தான் திரும்ப சுரேஷை மீட் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்றைக்கி சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமாக யாருக்கும் இதை இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி, ஆர்வி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்னோடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோம். அண்ணன் உங்களை மெட்டிவலி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி
டையெல்லாம் அடித்து என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமாக நான் அது மெட்டி வெளியே தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு விட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை, அதான் அதிகமாக மேக்கப் போடுறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாகவே காட்டிக்கிறது. இப்போ பகிர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்றைக்கும் உங்கள் அபிராமி மேடம் அவர் மேலே என்ன காதல் வச்சுருந்தாங்கிறது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்போ நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அதை எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம், அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்தில் அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார்கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழலில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மதனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு திடீர்னு கையில் கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. ஏன்றேன். நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்போ இல்லை. போய் கையில் காலில் விழுந்தால் கூட பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாது. இப்போ இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்களில் கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர், அவர் கேட்குற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகளில் இருந்துட்டும் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிற்காமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்றைக்கி மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால் தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்தில் அவனை போஸ்டராக வச்சு ஹீரோவை தான் படம் பார்ப்போம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்காப்புல. உறவினர் வேறு. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு ஃபோனில் பேசினேன் ஒரு பாட்டுக்கு, மோகன் அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கலை, அதனால் என்னுடைய காதலை சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி என்ன இவ்வளவு யதார்த்தமாக உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாமல் உலகளாவிய ஒரு நடிகராக ஒருத்தன் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தால் தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள். அவன் திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஏன்னா ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகளில் திமிர் வரும், நடைகளில் திமிர் வரும், பேச்சில் திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்களில் அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார். லாங் வே டு கோ. நீங்கள் இந்திய சினிமாக்களில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் இதில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாத்தையும் மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி, என்னுடைய அருமை சகோதரர் நிகில் அவர்கள். கலைமாமணி தானே? கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலைன்னா நான் கோச்சுப்பேன். ஆமாம், அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளாக பண்ணியிருக்காப்புல, இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியாக டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதில் டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ணக்காசுங்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேறு விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப்டைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. அதுக்கு பதில் ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐயில் கேட்கணும். ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ, அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒருத்தர் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா, அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறான்னா அவன்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்ல 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க, அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல்.
போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்கள் வாசன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா, கூமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோடய முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோடய கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தரீங்க. நான் எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ், நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம். ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக. ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம், ஆனால் ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு கூச்சம் அவர் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி, நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய், அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பண்ணி எங்கள் கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன். அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டேக்கெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து குஷிதா. லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால 1 டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ்ஸெல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பாலு சாருக்கு அண்டு எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பண்ண ரொம்ப 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 நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன. கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர், நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதின்னு சொல்லி வச்சுருந்தார். எனக்கு அந்த கர்ணன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருந்தால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு, வாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்குமா, அது சொல்கிறக்கே பெரிய மனசு வரணும்ல. ரொம்ப நன்றி சார்.
அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட், அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார், எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு, நான் ஒரு 7th 6th படிச்சுட்ருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம். ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன். ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல், என்னோடய ரிலேட்டிவ், ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பண்ணால் 200 300 500 பேரை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார், என்ன தாண்டா பண்ணி நீ ப்ரொடியூசர் சாரை மைக்கி வச்சுருக்கேன்னு. ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணேன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ அன்பு? ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும், நம்மளை நம்பி வந்து நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் தான் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார் என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இது தானேங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை எதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னேன், பார்த்தா அதுதான் டைலாக். எவ்வளோ இயல்பாக பேசினார் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயகமூர்த்தி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ண செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நாங்கள் நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நின்று நிறைய பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அது நீங்கள் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு தான் தெரில போல், ரொம்ப சாரி. ஸோ வர 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் பீனல்லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இவன் இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், RV சார் உங்களுடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான்.
பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புது விஷயமே கிடையாது, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி, உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின், வி பின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வி பின் ஃப்ரெண்ட்ஸ். லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அது தான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நானும் நம்புகிறேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ.